ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம். அனைவருக்கும் அடியணி நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்கிரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர். ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாவது கண் திறக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கு, தியானம் தவம் யாருக்கு சித்திக்குன்னு பார்க்கலாம். நிறைய பேர் தவம் மேற்கொள்கிறாங்க, ஒரு தியானம் இருக்காங்க, இந்த மூன்றாவது கண் திறப்பதற்கான ஒரு பயணம், ஆன்மீக பயணம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அமைப்புடைய நண்பர்களுக்கு எப்படி சாத்தியக்கூறு அடையும் அவங்களுடைய ஜாதகம் அமைப்புன்னு பார்க்கலாம். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் 1ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கணும், அல்லது சமசப்தம் பார்வையாக பார்க்கணும். இந்த மாதிரி அமைப்புகள் தொடர்பு இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் இந்த 1ஆம் அதிபதியோ 2ஆம் அதிபதியோ தங்களுக்குள்ள தொடர்பு இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த அமைப்புகள் இருக்கும். இது யாருக்கு அதிகமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த 1ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்து 1 அல்லது 2ல் சம்மந்தம் இருந்துச்சுன்னா மகா சிறப்பு, அற்புதமான ஒரு பலனை கிடைக்கும். அதுபோக இந்த 1ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்து ஆட்சியோ திக்பலமோ மூலத்திரிகோணமோ யோகி கிரகங்கள் இது மாதிரி சம்மந்தப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் யோகி கிரகம் இது மாதிரி சம்மந்தம் இருந்துச்சு அப்படின்னா மகா 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 சிறப்பு, அற்புதமான ஒரு பலன்களை கிடைக்கும். அப்போ இந்த 1ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்து அவை திக்பலங்கள் இது மாதிரி அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா திக்பலம் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் இது போன்ற சிறப்புகள் உண்டான அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய தசா புத்தி அந்தரம் நடக்கக்கூடிய அமைப்புகளில் அந்த தியானம் தவம் மூன்றாம் திறப்பதற்கான ஒரு பயணங்களை மேற்கொள்ள ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி எண்ணங்கள் அந்த காலகட்டங்களில் அந்த தசா புத்திகளில் அந்த கோச்சாரத்தில் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும், எண்ணங்களை பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்களை பிரதிபலித்து செயல்பாட்டுக்குண்டான தன்மை கொடுத்து அதுக்குண்டான பலன்களையும் கட்டாயம் கொடுக்கும் இந்த கிரக அமைப்புகள். அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பலன் கிடைக்கும். அதுபோக இந்த 1ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்து ஏதாவது நீஷம் இருந்துச்சு அப்படின்னா பலன் இல்லை. இந்த தியானம் தவம் இந்த 3 கண் சித்திக்காது, அதனால் வேஸ்ட்டு அதை நோக்கி போகிறது. அதுபோக இந்த 1ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்து ஏதாவது ஒரு கிரகம் வக்ரகதி இருந்துச்சு அப்படின்னா அந்த தியானம் தவம் 3 கண் அமைப்பிற்காக நோக்கி பயணிப்பாங்க. பயணிச்சுட்டு திரும்ப வந்துடுவாங்க. அதில் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்க மாட்டாங்க, போதும் சொல்லி திரும்ப வந்துடுவாங்க. அதனால் பெருசாக ஒரு பலனும் கிடையாது. இந்த 1ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி சேர்ந்திருந்து பலம் பெற்று நீசம் இல்லாமல் இருக்கணும், வக்ரகதி இல்லாமல் இருக்கணும், ப்ளஸ் ராகியது தொடர்பு இல்லாமல் இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் தியானம் தவம் சித்திக்க ஆரம்பிக்கும். அவங்களுடைய வேத சம்மந்தப்பட்ட 3வது நெற்றிக்கணம் திறக்க ஆரம்பிக்கும். அற்புதமான ஒரு இந்த மாதிரி கிரகங்கள் இருந்துச்சுன்னா அற்புதமான ஒரு ஜாதகருக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். மேற்கொண்டு தகவல்களுக்கும் ஜோடம் பார்ப்பதற்கு அழைக்க 9786195143 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும். அறிகம் ஸ்ரீ குருபியோ.